இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்மை வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்றி வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine, Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்பானவர்களே, இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களே சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இவ்வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31 பதிலுரை பாடல் பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியேறாது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அளிப்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கை நம் சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவிசாய்க்கிறார் என்பதுதான். இன்றைய வாசகத்தின் வழியாக, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தின் கடைசி வசனமாக இயேசு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுதான் வாழ்வு தரும் உணவு. அந்த வாழ்வு தரும் உணவு என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க, தியானிக்க நம்மை இந்த திருத்தலம் அழைக்கின்றது. ரோட்டில் ஒருவன் மயங்கி கிடக்கிறான். பல பேர் சென்றார்கள், பார்த்தார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள், ஐயோ பாவம் இந்த மனுஷன் ரோட்டில் மயங்கி கிடக்கிறாரு என்று சொல்லி அவரை தூக்கி கொண்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார். அவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் மயங்கி கிடந்த மனிதனை பரிசோதிக்கிறார். பரிசோதித்து தன்னிடம் இருந்த அந்த மருந்து சீட்டை எடுக்கிறார். மருந்து சீட்டில் சில காரியங்களை எழுதினார். அவரிடம் கொடுத்து இதை வாங்கி கொடுங்கள் என்று. அதை வாங்கி பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன என்றால், மருத்துவர் எழுதியிருக்கிறார் 2 இட்லி 1 வடை என்று எழுதியிருக்கிறார். வந்தவர் மீண்டும் ஆச்சரியத்தோடு கேட்குறார், என்ன டாக்டர், பாவம் இந்த மனுஷன் மயங்கி கிடக்கிறான், இவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடம் அழைத்து வந்தால் நீங்கள் 2 இட்லி 1 வடை என்று எழுதி கொடுக்கிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்லுகிறார், கோவித்து கொள்ளாதீர்கள், இந்த மனிதன் மயங்கி கிடப்பது நோயினால் அல்ல, மாறாக பசியினால். இவன் பசியுற்று இருக்கிறான். இந்த மயக்கம் பசியினால் வந்த மயக்கம். எனவே இவருக்கு உங்களால் முடிந்தால் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினாராம்.
அன்பானவர்களே, மனித வாழ்வில் அடிப்படை தேவைகள் 3 என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 3இல் முதன்மையானது எது என்று சொன்னால் உணவு தான். உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லுகிறோம். இந்த 3மே அடிப்படை தேவைகளாக நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உணவு என்பது முதன்மையானதாக இருக்கிறது. இந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 துவக்கத்தில் நாம் பார்க்கலாம். ஏராளமான மக்கள், ஆயிரம் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு, இந்த மக்கள் வயிறார உண்ண வேண்டும், ஒருவேளை பசியோடு இருக்கலாம் அல்லவா, 3 நாட்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உடல் சார்ந்த உணவையெல்லாம் மறந்து போனார்கள், என்னுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 மக்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்பது யோவான் நற்செய்தியின் 6வது அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், இவர் அப்பங்களை நமக்கு வயிறார கொடுக்கின்ற ஒரு மனிதர் என்று புரிந்து கொண்டார்கள். எனவே இவரிடம் மீண்டும் மீண்டும் வந்தால் நாம் வயிறார அப்பங்களை சாப்பிடலாம் என்பதுதான் இந்த மக்களுடைய எண்ணம். எனவே மறுநாள் என்ன செய்கிறார்கள், இந்த மக்கள் எல்லாம் முதலில் எந்த இடத்தில் அப்பங்கள் பழுகப்பட்டதோ அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கப்பர்நகூம் என்ற ஒரு ஊருக்கு செல்கிறார். இப்பொழுது இவர்களுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா, இந்த மனிதரிடம் சென்றால் நமக்கு வயிறார உணவு கிடைக்கும், வயிறார அப்பங்கள் கிடைக்கும் என்பதுதான். எனவே அவரை தேடி செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று அவரை பார்த்து கேட்கிறார்கள், ரபி, எப்போ இங்கே வந்தீங்க என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே இந்த உடல் சார்ந்த உணவுக்காக தேடி அலைகிறீர்கள். ஆனால் அதோடு நின்று விடாதீர்கள், அதையும் தாண்டி, இந்த உடல் சார்ந்த உணவையும் தாண்டி ஒன்றை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு புரியவில்லை. இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வசனம் அதை நமக்கு என்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் அந்த வாழ்வு தரும் உணவு. என்னை நம்புகிறவர்களுக்கு, என்னை உண்பவர்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உடல் சார்ந்த உணவு அழிந்து போகும். நாம் நிறைய பிரயாசப்படுகிறோம் இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு இந்த உணவுக்காக. ஆனால் இந்த உடல் சார்ந்த உணவானது நம்மை தொடர்ந்து வாழ்விக்கிறதா, நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்கிறதா? இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த உடல் அழிந்து போகும் என்பது நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். எனவே ஒன்றை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அழிந்து போகின்ற உடல் சார்ந்த உணவும் அழிந்து போகிறது. இந்த உணவை உண்பவர்கள், அழிந்து போகின்ற இந்த சாதாரண அப்பங்களை உண்பவர்கள் எல்லாம் அவர்கள் அழிந்து தானே போவார்கள். மாறாக அழியாமல் நம்மை நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்கின்ற உணவு ஒன்று உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே, நானே அந்த வாழ்வு தரும் உணவு, அந்த நிலையான உணவு என்று சொல்லி நம்ம எல்லாரையும் அந்த நிலையான உணவை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அந்த நிலையான உணவில் பங்கெடுக்க நம்மை அழைக்கின்றார். அந்த நிலையான உணவு என்ன? ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் பங்கு பெறுகிறோம். அந்த திருப்பலியின் வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நிலைகளில் நம்மை சந்திக்கின்றார். முதல் நிலை என்ன என்று சொன்னால், இறை வார்த்தையின் வழியாக நம்மை சந்திக்கின்றார், நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு பேசுகிறார். 2வது கட்டமாக திருப்பலியில் நாம் பார்க்கிறோம், நற்கருணையின் வடிவில் ஆண்டவர் எழுந்து வருகிறார். அந்த நற்கருணை தான் இன்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற அந்த உயிருள்ள உணவு, வாழ்வு தரும் உணவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா, நானே வாழ்வு தரும் உணவு என்று.
எனவே பிரியமானவர்களே, இந்த நற்கருணையை நாம் எந்த மரியாதையோடு, பக்தியோடு, வாஞ்சியோடு நாம் பெற்றுக்கொள்கிறோம், இந்த நற்கருணையை பெற்றுக்கொண்ட நமது வாழ்வில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதுதான் இன்றைய நாளில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க அழைக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தவர்கள் நிறைய புனிதர்கள். எந்த உணவையும் சாப்பிடாமல், தண்ணீர் குடிக்காமல், நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்த புனிதர்கள், புனிதையர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு 3 பேரை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். ஒரு சாட்சியாக நான் கொண்டு வருகிறேன். 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித சியன்னா கேத்ரினா. இவர் 7 ஆண்டுகள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 ஆண்டுகள் அவர் இறப்பதற்கு முன்னதாக 7 ஆண்டுகள் தொடர்ந்து நற்கருணையை மட்டுமே உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். அந்த நற்கருணையில் அவர் பெற்ற சக்தி தான் அவ்வளவு நாம் சொல்லி மாழாது. அந்த அளவுக்கு அவர் அனுபவித்திருக்கிறார். அவருடைய இறை அனுபவம் அப்படியாக இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித நிக்கோலாஸ் 19 ஆண்டுகள், பிரியமானவர்களே, 19 ஆண்டுகள் நற்கருணையை மட்டுமே உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். வேறு எதையுமே இல்லை. அந்த நற்கருணையினால் அவர் வலிமை பெறுகிறார். ஒருவேளை நமது உடல் சோர்ந்து போகலாம், ஆனால் ஆன்மா வலிமையோடு இருக்கும். அந்த ஆன்மா நம்மை நிலை வாழ்வுக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த புனிதர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சாட்சியமாக இருக்கிறது. 3ஆவதாக ஒரு புனிதர் 20ஆவது நூற்றாண்டிலே அருளாளர் அலெக்சாண்ட்ரினா டி கோஸ்டா என்று இவர், வாருங்கள், நற்கருணையின் மீது அவ்வளவு அளவு கடந்த பக்தி கொண்டவர். பல ஆண்டுகளாக நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்தவர். நான் ஒரு 3 பேரைத்தான் சுட்டி காட்டினேன். குறிப்பாக இந்த அருளாளர் அலெக்சாண்ட்ரினா டி கோஸ்டாவிற்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் என்னை பல பேர் நம்புவதே இல்லை, நம்புகின்ற மக்களும் என்னை தேடி வருவதில்லை என்று ஒரு ஆதங்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனிதரிடம், அருளாளர் அலெக்சாண்ட்ரினா டி கோஸ்டாவிடம் சொல்லுகிறார் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் எல்லாருமே மனதில் இருத்த வேண்டிய செய்தி, நற்கருணையின் மீது நான் கொண்டிருக்கின்ற ஆர்வம் என்ன, நற்கருணையின் மீது நான் கொண்டிருக்கின்ற மரியாதை என்ன, பக்தி என்ன, விசுவாசம் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் எல்லாருமே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்கருணை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்வின் உயிரும் ஊற்றுமாய் இருக்கிறது. இந்த நற்கருணை தான் நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒருவேளை இந்த உடல் அழிந்து போகலாம், ஆனால் நமது ஆன்மாவை உயிரோடு வைத்திருப்பது இந்த நற்கருணை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் உயிரும் ஊற்றுமாக இருக்கிறது. இந்த நற்கருணையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் வலிமை பெறுகிறோம், திட்டம் பெறுகிறோம். எனவே தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய புனிதர்கள் தினம் காலையிலே, நிறைய கிறிஸ்தவர்கள் தினம் காலையிலே, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தினம் காலையிலே திருப்பலியை காண்பார்கள். அந்த திருப்பலியை கண்டு ஆண்டவரோடு உறவாடி அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டவர்களாய் அன்றைய நாள் முழுவதும் அவர்கள் அந்த நற்கருணையிடமிருந்து பெற்ற சக்தியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே காட்டுகின்றார்கள். நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒரு புனித அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளும் காலையிலே திருப்பலியை கண்டு திவ்ய நற்கருணை உட்கொள்வார். திவ்ய நற்கருணையை உட்கொண்ட அவர், இயேசுவை உட்கொண்ட அவர், அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சக்தியை வைத்து தன்னுடைய பணியை தொடர்வாராம். நற்கருணையின் வழியாக இயேசு கிறிஸ்துவை எண்ணற்ற மக்களுக்கு கொண்டு சென்றவர் புனித அன்னை தெரேசா என்பதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அந்த அளவுக்கு நற்கருணை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சக்தியை உணர்ந்தவர்கள் ஏராளம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எல்லாரும் நம்முடைய மனதை ஒருங்கிணைத்து
நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் நற்கருணை ஆண்டவரிடம் கொண்டு வந்து இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கின்ற இந்த சக்தி நான் மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, என் மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அதையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றைய திருப்பலியில் நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் நம் உறவுகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆமென். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்று காணிக்கை தந்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்று காணிக்கை தந்திடவே. பலியாய் படைத்திடவே, என்னை பலியாய் படைத்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்று காணிக்கை தந்திடவே. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உங்களுடைய மான பலி இல்லாமல் இருந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவாம், அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மீதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மெய்ப்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயிற்றுக் கொள்வோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறி தரும் விருந்திற்கு அழைக்கப்படும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா.
உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லாரும் இணைந்து நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்கெல்லாம் இயேசுவின் பெயரால் கூடியிருக்கின்ற மக்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் கனிவோடு பதில் தருகிறார். எனவே இந்த அருமையான நாளில் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு அழைத்து வந்த நம் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய சகல தேவைகளை எல்லாம் இந்த வேளையில் சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருடைய திருக்கரம் நம் ஒவ்வொருவரையும் பற்றி கொண்டு வழிநடத்தும்படியாக நாம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் என்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்திருக்கும் போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.